நாள் தான் இல்ல. ஹலோ, ஒரு நாள்ல 12 மணி நேரம் அதனால தான். ஆனா நமக்கு எப்படி இருக்கு? பிரைஸ் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா ஜெபிச்ச மாதிரி இருக்கு. பிரைஸ் எல்லாம். ஆகவே சுந்தரராஜன் ஆனாலும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு காலம், அவருக்கு கொடுத்த ஒரு கரிசனை நீங்க அந்த காங்கிரஸ்ல பார்க்க நம்முடைய தேசத்திற்காக எருசலேமுக்காக ஜெபிக்க வேணும். 12 மணி நேரம் ஜெபிக்க வேணும் என்ற ஒரு பாதத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் இது அவருடைய சுயநலத்துக்காக அல்ல. தேசம் சீர்பொருந்த வேண்டும், தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க வேண்டும். இதற்காகவே கர்த்தர் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும். இன்றைக்கு நம்முடைய பகுதியில இது நடத்துவதற்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதவருக்கு காண்பித்தார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். இந்த ஆண்டினுடைய துவக்க ஆண்டிலேயே இப்படிப்பட்ட 12 மணி நேர ஜபம் நம்முடைய சபையில ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை. இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய விஷயங்களில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஜபம். அதையே குறிப்பா சொல்ல போனா உபவாச ஜபம். ஜபமே ஒரு பெரிய ஆயுதம். ஆனா அதை காட்டிலும் உபவாச ஜபம் என்பது அது பயங்கரமான சர்வாயுத வர்க்கங்களில அது இல்லை என்று ஆகிறோம். இந்த ஆயுதம் மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ள ஒரு ஆயுதம் உபவாச ஜபம். ஆகவேதான் பிசாசுகளிலே பல ரகங்கள் இருக்கிறது. அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன். மார்க் 9ல நீங்க பார்க்கும் பொழுது 29வது வசனம் 9:29 அதற்காக இவ்வகையான பிசாசு ஜபத்திலும் உபவாசத்திலுமே மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்ப பல வழியில பல ரகத்துல பிசாசு பல வெரைட்டி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கு வேண்டிய ஒரு சில சக்தி வாய்ந்த உலகத்துல பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறது. ஆகவே அதை மேற்கொள்வதற்கு ஒரு சின்ன காரியம் தான் இல்லையா? தனக்கு இருக்கிற ஒரே மகனுக்கு ஏற்பட்ட அந்த பலவீனத்தை சீசர்களாலே குணப்படுத்த முடியாத ஒரு பட்சத்துல வெறுமனையாய் போய் செவிச்சா நடக்காது. இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்திலும் சபத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் அது என்ன பண்ணாது. குணப்பாடு என்பது வேகத்தை கூறுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு வேகமா போறோம்னு சொன்னா உபவாசம் முக்கியம். அதே போல நம்முடைய தேசத்துல நம்முடைய அக்னி எழுப்புதல் பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னார். இந்த உபவாசத்தோடு கூட சேர்ந்து நம்ம செபிக்க பொழுது வேகமாக எழுப்புதல் தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இன்றைக்கு ஒரு முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். சுருக்கமான சபத்தை நான் சொல்லிவிட்டு நடந்து போகிறேன்.
அன்பு பிறகும் பெரிந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. காலை ஆரம்பித்து இந்த நேரம் வரையிலும் கர்த்தாவே உடைய சமூகத்தை காக்கிறது அநேக தேவனுடைய தாசர்கள், தகப்பனே தேவ பிள்ளைகள் கடந்த வசனத்தோடும் ஆண்டவரே துதி ஸ்தோத்திர நன்றி பலிகளோடும் கூட கர்த்தாவே காத்திருந்து ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு போக தேவன் பாராட்டிருக்கிற நல்ல கிருபைக்கு நன்றி. இந்த நாளை இந்த வருஷத்துல மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாளை நீ மாற்றிருக்கிறதற்காக நன்றி இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கருணையும் கிருபையும் சத்துவத்தையும் கர்த்தர் பெருமபடியாக சொல்லிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே ஏசாயா புத்தகத்துல தகப்பனே 40ஆம் அதிகாரத்துல 19 படிக்கும் போது ஆண்டவரே 29 இருந்து படிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபெற அடைவார்கள். இளைஞர்களே களைப்படைவார்களா, வாலிபர்கள் இடறி போவார்களா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெற அடைவார்கள். புதிய அவனை கர்த்தரின் கோடி கோடியாக ஆண்டவரே ஆசீர்வதித்து ஊழியத்தில் இன்னும் பலி பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பல தரிசனங்களை கர்த்தர் கொடுத்து எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரை பாடுபட்டு இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒழுங்கு செய்ய அவர்களுக்கு பாராட்டி இருக்கிற நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு செக்ஷனும் நடத்தி கொடுத்த ஒவ்வொரு போதகமார்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அது லைவ் கொடுக்கிறதாலே ஆண்டவரே தேவதாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆல்பா ஒமேகாவுடைய ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன இந்த ஊழியத்துல உடனிருந்து தாவை பரதாட்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை திறந்து கொடுத்த ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக எல்லாம் பணத்தை செலுத்துகிறேன். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். எல்லாவற்றும் இரத்த துளிகளாக வெளியிலே வந்தது. அந்த நேரத்தில் the see the prosperation of the human condition, you see the life of Jesus Christ. He was ready to go to the cross because of you. ప్రభువా, నేనే సిలువకు వెళ్ళి లోకరక్షకుడిగా ఉండాలని, ఈ సిలువను నేను మరణించి తిరిగి సమాధి చేయబడి తిరిగి లేస్తాను అనేటువంటి ఉద్దేశం నీదైతే let thy will be done అన్నాడు. We are selected by heaven. Are you selected by heaven? ఒకవేళ ఈ లోక సంబంధంగా ఉద్యోగం కోసమై నువ్వు పోరాడి అనేకమైనటువంటి విద్యా విధానాలు నీకున్న సర్టిఫికెట్స్ నీ దగ్గరున్న నిన్ను రిజెక్ట్ చేశారా, డోంట్ వరీ. వన్ డే యు ఆర్ గోయింగ్ టు బి బికమ్ a cornerstone wherever you are resident. ఒకరోజు ఎక్కడైతే నువ్వు నిషేధించబడ్డావో, ఏ స్థలంలో నువ్వు నిషేధించబడ్డావో అదే స్థలంలో దేవుడు నిన్ను ఉన్నతంగా హెచ్చించే రోజు వస్తుంది. ఆ రోజు కొరకు వెయిట్ చేయండి. వెయిట్ ఇన్ ద ప్రెసెన్స్ ఆఫ్